மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பிதாவின் சித்தம் செய்யப்படுவது, அதை பற்றி இந்த காலையில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜபம் பண்ணுவதை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார். ஜபத்தின் தொடக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் ஜபத்தினுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கோர்வையாக சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு ஜபத்தில் இருக்க வேண்டிய சில அம்சங்களை ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். எதற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஆண்டவர் அந்த ஜபம் தொடங்குவதை பரமண்டலில் பிதாவே என்று ஆண்டவர் ஆரம்பிக்க சொல்கிறார். பிதாவினிடத்தில் ஜெபிக்க சொல்கிறார். ஒரு ஜபம் ஒரு உறவோடு ஆரம்பிக்கிறது. அவர் பிதாவாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய தகப்பன் என்ற உறவிலே ஜெபிப்பது அந்த ஜபம் வலிமையானதாக இருக்கும். அந்த ஜபம் கேட்கப்படுகிற ஜபம், அந்த ஜபம் வலிமையான ஜபம் என்பது எதில் இருக்கு அப்படின்னா, தகப்பன் என்கிற உறவிலே ஜெபிப்பதில் அந்த தொடக்கம் இருக்க வேண்டும். யார் அவரை தகப்பன் என்று சொல்லிவிட முடியும்? எல்லாரும் அல்ல. எல்லாரும் ஆண்டவரை தகப்பன் என்று சொல்லிவிட முடியாது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவர் அவரை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு, தகப்பனே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த காலவேளையில் நம்முடைய ஜெபம் தகப்பன் என்ற இடத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தேவ சித்தம் செய்தல். அன்பானவர்களே, நான் 2 காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒன்று, தேவ சித்தம்னா என்ன, அல்லது தேவ சித்தத்தினுடைய வகைகள் என்ன என்பதையும், தேவ சித்தம் செய்த பரிசுத்தவான்களையும் நாம் இந்த காலவேளையில் பார்க்க விரும்புகிறோம். அதில் முதலாவது என்னன்னா, தேவ சித்தம்னா என்ன, அது ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சித்தம் செய்ய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவர் சொல்றார், நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய சித்தம் செய்யணும் இந்த பூமியிலன்னு ஜெபிங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. அதற்காக ஜெபிக்கவும் சொல்கிறார். பிதாவின் சித்தம் என்பது அவருடைய விருப்பத்தின்படி செய்வது. ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி செய்வது தான் பிதாவின் சித்தம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் நிறைய சித்தம் இருக்கும், நமக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கும். அந்த விருப்பங்கள் எல்லாம் எது சார்ந்ததாக இருக்கிறது? வசன அடிப்படையில் இருக்கா, ஆண்டவர் விரும்புகிற சித்தத்தின் அடிப்படையில் இருக்கா, இல்லை மாம்சமும் மனசும் சொல்றத வச்சு எனக்கு விருப்பம் வருதான்றது ஒரு கேள்வி இங்கே இருக்கு. பெரும்பாலான நம்முடைய விருப்பம் எல்லாம் நம்முடைய மாம்சம் மனசும் விரும்புறது தான் நாம் விரும்புகிறோம். ஆனால் அதில் தேவ சித்தம் இருக்கா அப்படின்றத பார்க்க கர்த்தர் சொல்றார். எனவே இந்த காலவேளையில் நாம் தேவ சித்தம் செய்வதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த கர்த்தர் கிருபை செய்யட்டும். ஆமென். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல, இல்லை உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக எல்லாம் சொல்லலை, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் எப்படி செய்யப்படுகிறதோ அப்படியே பூமியிலும் செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாளில் 3 விதமான தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யட்டும். முதல் தேவ சித்தம் என்னவென்றால், மறைமுகமான ரகசியமான தேவ சித்தம். ஆமென். தேவ சித்தம் எல்லா நேரங்களிலேயும் நமக்கு வெளிப்படுத்தப்படுவதில்லை. சில தேவ சித்தம் ரகசியமாகவே இருக்கிறது, அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, அது மறைக்கப்பட்டிருக்கிறது. உபாகம் 29:9 சொல்லப்படும் பொழுது, மறைவானவைகள், ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா, தேவ சித்தம், மறைக்கப்பட்ட தேவ சித்தம்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படின்னா அந்த தேவ சித்தத்தை நாம் விளங்கி கொள்ள முடியாது. மறைக்கப்பட்டிருக்கிற தேவ சித்தம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த வசனத்தின்படி சில தேவ சித்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆரம்பத்தில் அது விளங்காது, அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. பல கேள்வி நமக்குள்ள இருக்கும். இது ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, இப்படி கூட தேவ சித்தம் இருக்குமா, இதெல்லாம் தேவ சித்தமா அப்படின்னு
நாமளே அதை தேவ சித்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கும். அது ரகசியமானது, அது நமக்கு புரிவதில்லை. எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும்போது, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். பாருங்க, அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவனுடைய சித்தத்தின் ரகசியம் ஒரு வார்த்தை அதில் வந்திருக்கு. அது பைபிளில் நிறைய பேரை சொல்ல முடியும். அவங்களுக்கு தேவ சித்தத்தை அவங்களால புரிஞ்சிக்க முடியல, விளங்கி கொள்ள முடியல. பின்னாட்களில் தான் அது தெரிந்தது. ஆபிரகாம் வாழ்விலே தேவ சித்தம் என்ன? ஈசாக்கை கொடுப்பது. தேவ சித்தத்தின் இன்னொரு பகுதி. ஈசாக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அநேக ஆண்டுகள் ஆபிரகாம் காத்து கிடந்தார். இதில் தேவ சித்தம் இவ்வளவு காலம் தாமதிப்பதா தேவ சித்தம் என்று ஆபிரகாம் எண்ணி இருப்பார். சில நேரங்களில் காலதாமதமான தேவ சித்தத்தை புரிஞ்சுக்கிட முடியாது. எது தேவ சித்தம், ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கிறார் என்றெல்லாம் கேள்விகள் வரும்போது புரியாது. ஆனால் அந்த தேவ சித்தத்தின் மத்தியில் அவருக்கு ஒப்பு கொடுப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போதும் கூட அங்கே நாம் வாசிக்கிறோம், சாத்தான இயேசு கிறிஸ்துவை கொன்று போடுவதற்கு திட்டமிடுகிறான். அன்பானவர்களே, இதுவா தேவ சித்தம்? எத்தனையோ பேருக்கு அது புரியாது. சாத்தான் இயேசுவை அழிப்பதற்கு பிதா ஏன் ஒப்பு கொடுத்தார்? இயேசு கிறிஸ்து எந்தவனை ஏனென்னை கைவிட்டார் என்று சொல்லுறாரு. இதுவெல்லாம் ஏன் நடக்கிறது? அதை நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியாது. சில நேரத்தில் சாத்தான் இயேசுவை கொல்லும்படி ஏரோதுவை ஏவி விட்டான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும்படி யூதாசை தூண்டிவிட்டான். பைபிளில் தெளிவாக இருக்கு, சாத்தான் யூதாசுக்குள்ளே புகுந்தான்னு இருக்கு. இயேசுவை மலையிலிருந்து தள்ளிவிடுவதற்கு மக்கள் நினைத்தார்கள், மக்களை தூண்டிவிட்டான். சதுசேயரையும் பரிசேயரையும் வேதபாரகரையும் இயேசுவை கொல்லுவதற்கு திட்டமிட அவர்களை தூண்டிவிட்டான். சாத்தான் தூண்டிவிட்டது ஒரு பக்கம் இருந்தாலும், அதையே ஆண்டவர் முழு உலகத்துக்கும் ரட்சிப்பு கொண்டு வருவதற்கு, பாவமன்னிப்பு கொண்டு வருவதற்கு அதை தேவன் மாற்றி போட்டார். ஒரு அலைய சொல்லக்கூடாதா? சாத்தான் எண்ணினது வேறு, ஆனால் தேவன் சொன்னது வேற, அவர் செய்தது வேறு. அன்பானவர்களே, ஆண்டவர் அதை மாற்றி விடுகிறார். தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறது என்று கடந்த வாரத்தில் தேவ செய்தி அளித்தோம். சாத்தான் தீமை செய்ய நினைத்தான், ஆனால் தேவனோ அதை நன்மையாக மாற்றினார் என்பதை வேதத்தில் படிக்கிறோம். ஒன்று, மறைக்கப்பட்ட தேவ சித்தம். அதை நம்மளால் எவ்வளவுதான் நினைச்சாலும் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. வெளிப்படுத்தப்படாத மறைக்கப்பட்ட தேவ சித்தத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு நல்ல விசுவாசம் நமக்கு கத்த தருவாராக. ஆமே. புரியலை என்னன்னு தெரியல, ஆனால் கர்த்தர் நல்லவர் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சொல்ல முடியுமா அப்படி? அந்த விசுவாசத்தை ஆண்டவர் தருவாராக. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை எனக்கு புரிஞ்சுக்க முடியல, இது ஏன் இப்படி நடக்குன்னு தெரியல, ஆனால் எதுவானாலும் பரவாயில்ல, உங்கள் சித்தத்தின்படி செய்ய என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்க தேவன் கிருபை செய்வாராக. 2வது ஒரு தேவ சித்தம் என்னன்னா, இது மறைக்கப்பட்ட தேவ சித்தமும் இல்லை, வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தமும் இல்லை. இது என்ன அப்படின்னா, கூர்ந்து கவனித்தால், ஆராய்ந்து பார்த்தால், கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து தேடினால் அவர் சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். உடனே நமக்கு வெளிப்படுத்தப்படாது, ஆனால் நாம் நம்முடைய அனுபவங்களிலும் ஜெபத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் ஜெபித்தால் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும். பகுத்தறிந்து கொள்ளுகிற தேவ சித்தம் முதல்ல சொன்ன அது என்னதான் புரியாது. 2வது, நம்ம ஆண்டவருடைய ஜெபம் பண்ணி இது தேவ சித்தம் என்னவென்று கேட்டால் தேவன் புரிய வைப்பார், அதை விளங்கிக் கொள்ள முடியும். அதுக்கு தேவனுடைய வார்த்தையும் ஜெபமும் தேவ சமூகத்தில் காத்திருத்தலும் இருந்தால் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ரோமர் 12:2 படிக்கும்போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால
மறுரூபமாகுங்கள். இந்த வசனத்தில் ஒரு வார்த்தையை நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். முழுமையான பரிபூர்ணமான தேவ சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனசு புதிதாகட்டும். எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. ஆண்டவருடைய சித்தம் முழுமையானது என்னன்னு அறிந்து கொள்ளும்படி உங்கள் மனம் என்ன செய்யட்டும்? புதிதாகட்டும், பகுத்தறியத்தக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே தெரியாது தேவ சித்தம் என்னவென்று. ஆனால் தேவனுடைய சித்தத்தை உட்கார்ந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அவன் ஸ்தோத்திரம், அவர் சித்தத்தை நமக்கு ஆண்டவர் விளக்கி சொல்ல ஆண்டவர் போதுமான தேவனாக இருக்கிறார். பகுத்தறியத்தக்கதான தேவ சித்தம். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு குழப்பம் ஏற்படுகிறதா? எது தேவ சித்தம்? ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை படிதான் செய்கிறாரா, அல்லது நான் தேவ சித்தத்தின் படிதானா போய் கொண்டிருக்கிறேன்? என் வாழ்வில் நடந்த இந்த சம்பவம் தேவ சித்தம் தானா? என் வாழ்வில் ஏற்பட்டதான இந்த சூழ்நிலைகள் தேவ சித்தத்தின் படிதான் நடக்கிறதா? என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலை, என்னுடைய திருமணம், என்னுடைய எதிர்காலம், நான் எல்லாம் செய்கிறேனோ இதெல்லாம் அவர் சித்தத்தின்படி தான் நடக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு பகுத்தறியத்தக்க மனம் ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம். முதல்ல சொன்னது அவ்வளவுதான், தேவ சித்தம் என்னவானாலும் பரவாயில்ல, ஒப்பு கொடுத்தல். இரண்டாவது, தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ரகசியமான தேவ சித்தத்தை தாண்டி பகுத்தறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவ சித்தம்னு ஒன்று இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறது தேவன் கிருபை செய்வாராக. ஒரு விஷயத்தை செய்யும் போது ஜெபம் பண்ணி ஆண்டவரே இது உம்முடைய சித்தமா என்று கேட்டு ஆண்டவருடைய வழி நடத்துதலின்படி செய்வது நமக்கு மிக முக்கியமானதாய் காணப்படுகிறது அன்பானவர்களே. மூன்றாவது, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு தேவ சித்தம் என்னன்னா வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம். இது ரகசியமும் இல்லை, ரொம்ப உட்கார்ந்தெல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஜெபம் பண்ணிலாம் கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. இது வெளிப்படையாகவே தேவ சித்தம் தெரியும். அது என்னவென்றால் பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், கட்டளைகள். அது ஏற்கனவே ஆண்டு சொல்லி வச்சிட்டாரு, இதெல்லாம் செய்யணும்பா அப்படின்னு அவர் வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. அதை நாம் உட்கார்ந்து தேட வேண்டியதெல்லாம் இல்லை, கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அன்பானவர்களே, மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நான் சில அவருடைய வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற சில வசனம் இருக்கு, அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மார்க்கு 12:29-31 வரைக்கும் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். இந்த வசனத்தை நீங்க படிக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டு கற்பனையா சொல்லுகிறார். ஒன்று, உன் ஆண்டவரை முழு மனசா நீ அன்பு கூறு, முழு பலத்தோடு அவர் மேல் அன்பு கூறு. ரெண்டு, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. இதெல்லாம் தேவ சித்தம், வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம். இதெல்லாம் உட்கார்ந்து ரொம்ப புரியாமலாம் இல்லை, இது எல்லாருக்கும் புரிகிற தேவ சித்தம் தான். தேவன் தம்முடைய சித்தத்தை பைபிளில் நமக்கு விளக்கி கொடுத்திருக்கிறார். தேவ சித்தம் செய்ய விரும்புகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிங்க, அவர் வசனத்தை கை கொள்ளுங்க, அப்பவே நீங்க தேவ சித்தம் செய்துவிட முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்காக ஏற்கனவே வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம் அவருடைய வார்த்தை, அவருடைய கற்பனை. யாத்திராகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் நீங்க அங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய 10 கற்பனைகளை ஆண்டவர் சொல்றார். அதுல 10 கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டியது அவர் ஏற்கனவே நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வானத்தின் கீழையும் பூமியின் மேலையும் தண்ணீருக்குள்ளையும் எனக்கு ஒப்பான சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். ஒன்று சொன்னா பத்தாதுன்னு ஆண்டவர் ஊர்ல அப்படி சொல்லி வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஒன்று சொன்னா இல்லை அதுதானே செய்யக்கூடாது, இது செய்யலான்னு சொல்லிடுவான்ல. வரிசையா நீ உண்டாக்கவும் கூடாது, நீ வணங்கவும் கூடாது, நீ சேவிக்கவும் கூடாது, நீ நமஸ்கரிக்கவும் கூடாது. இவ்வளவு வார்த்தை போதுமா, இன்னும் வேணுமா? ஆண்டவர் நல்லா சொல்லி வச்சிட்டாரு, அவரை அன்றி வேற தேவன் உனக்கு உண்டாயிருக்கவே வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, நாம் ஒருபோதும் விக்கிரக ஆராதனை செய்வது தேவனுக்கு விருப்பமே இல்லை, விருப்பமே இல்லை. விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு மனிதன் தேவனை கோபமூட்டுகிறான்.
பொன் கன்று குட்டி செய்தது ஆண்டவருக்கு மிகவும் கோபம் அடைந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை அதற்காக அழிக்க தேவன் திட்டமிட்டார். மோசேயின் கண்ணீரின் ஜெபம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றிட்டு. ஆனால் ஆண்டவருக்கு பிடிக்காத முதல் பாவம் என்னவென்றால் விக்கிரக ஆராதனை செய்வது, அல்லது தேவனை ஆராதிக்கும் இடத்தில் இன்னொன்றை வைப்பது இல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். விசுவாசிகளே, தயவு செய்து விக்கிரக ஆராதனை ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. உங்கள் வீடுகளிலே அப்படி இருந்தால் அதை மாற்றி விடுங்கள். சில நேரங்களில் ஜெபம் பண்ண போனால் விசுவாசி வீட்டில் டேபிளில் ஒரு பொம்மை இருக்குது. என்ன பொம்மை? அது ஒரு லைட் க்ரீனில் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? லைட் க்ரீனில் ஒரு பொம்மை வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே தண்ணி இருக்குது. என்னையா தண்ணின்னாங்க, வேளாங்கண்ணி கடற்கரை தண்ணின்னாங்க. என்ன தண்ணியோ? தீர்த்த தண்ணியா. போன வாரம் ஒரு சகோதரி முந்தின வாரம் சர்ச்சுக்கு வரல, வந்த உடனே கேட்டேன், போன வாரம் ஆளை காணாம, என்ன மன்னிச்சிருங்க பாஸ்டர். என்ன மன்னிக்கிறதுன்னு? வேளாங்கண்ணிக்கு போயிட்டோன்னு. என்ன சிஸ்டர்? இல்லை, எங்கள் அக்கா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு. பேசலாம். முதல்ல வேளாங்கண்ணிக்கு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் சினிமா தியேட்டருக்கு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒன்னொன்றுக்கா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் போயிட முடியாது. அக்காவை விட கர்த்தர் முக்கியம். ஆமென். 2 பேர்த்தையும் சொல்றிய அல்லேலூயா. அக்காவை விட ஆண்டவர் முக்கியம், மாமியாரை விட ஆண்டவர் முக்கியம். பொண்ணே கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, ஐயா நீ வேளாங்கண்ணிக்கு வரலன்னா என் மகளை வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன், வச்சுக்கோ, சந்தோஷம். அவன் எப்படி தான் கிடக்கான், சந்தோஷம். எனக்கு இயேசு முக்கியம் சொல்லுவீங்களா? ஏகப்பட்ட பேர் இப்படி. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் படமே இருக்கு. இயேசுநாதர் படம் வச்சா கூட விக்கிரகம் தான். இயேசுநாதர் படத்தை வைக்கக்கூடாது. சில கீச்சனில் இயேசுநாதர் படம் இருக்கு, சில வீடு வாசல்ல இருக்கு, சில போட்டோ வச்சிருக்காங்க, ஊதுபத்தி வைக்கிறாங்க, மெழுகுவத்தி வைக்கிறாங்க, மணி அடிக்காங்க, ஒரு விளக்கு கொளுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் நிறைய நடக்கு. இதெல்லாம் விக்கிரக ஆராதனை. ஒரு முறை ஒரு வீடியோவில் மார்க் அப்படின்றவர் சொல்றாரு, நான் ஒரு திரைப்படத்தில் நடித்தேன் இயேசுவா. அந்த திரைப்படத்தில் உள்ளதான காட்சியை படமாக்கி போட்டோவாக்கி உலகம் முழுசும் எல்லா வீடுகள்லையும் நான் இருக்கேன். அவர் சொல்றாரு, கிறிஸ்தவங்களே என்னைய கும்பிடாதீங்க ஐயா, நீங்க இயேசுன்னு கும்பிடுற படம் யாருன்னா நான் தான். ஏன் போட்டோவை வச்சு மாலை போடுறீங்களே, ஏன் போட்டோவை வச்சு ஊதுபத்தி கொளுத்துறீங்களே, தயவு செய்து செய்யாதீங்க. நான் ஒரு பேருக்காக நடிச்சேன் ஒரு படத்துல, அந்த படத்தை வச்சு நீங்க சாமி கும்பிடுறீங்களே அப்படின்னு அவர் வேதனைப்படுறாரு. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது போட்டாவும் இல்லை, வீடியோவும் இல்லை, யாரும் அவரை பார்த்தவங்க இன்னைக்கு இல்லை, அவர் உருவத்தை யாரும் சொல்ல முடியாது. சும்மா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட சில காரியங்களை வச்சு தோராயமா ஒரு உருவத்தை வரைஞ்சிட்டாங்க, அங்கி போட்டு வரைஞ்சிட்டாங்க. அதை இன்னைக்கு நிறைய படம், இயேசு படம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவாக நடிகர்கள் நடிச்ச நிறைய திரைப்படம் வந்திருக்கு. அந்த படங்கள் நடித்த நடிகர்களுடைய படத்தை தான் இன்னைக்கு மாலை போட்டு கும்பிட்டு இருக்கு. இயேசுநாதர் படம் கிடையாது அது. உங்க வீட்டில் இயேசு கிறிஸ்துனுடைய போட்டோ இருந்தா, சிலை இருந்தா, வேளாங்கண்ணி சொருபம் இருந்தா, நீங்க இன்னைக்கே அதை எடுத்து எரியாவிட்டால் நீங்கள் தேவ சித்தம் செய்ய முடியாது. நீங்க முடியாது. தேவ சித்தம் செய்வது என்பது அவருடைய கட்டளைக்கு கற்பனைக்கு கை கொள்வது, அது கீழ்ப்படிவது தான் தேவ சித்தம் செய்வது. விக்கிரகாராதனை செய்வது தேவ சித்தத்தை மீறுவது. எனவே நீங்கள் எந்த விதத்திலும் அதை செய்துவிட கூடாது என்பதில் நீங்கள் ஆழமாக இருங்கள். அன்பான, மீண்டும் சொல்லுகிறேன், விக்கிரகாராதனை செய்வது தேவனுடைய மனதை மிகவும் கோபமூட்டும் செயல். ஒரு நாள் அப்படி செஞ்சிடாதீங்க. அன்பானவர்களே, இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது அதில், உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அப்புறமா பிரைசலா, பிள்ளைகள்லாம் தாய் தகப்பனை கனம் பண்ணுறாங்களா? ஒரு அலையில சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்கள? ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த காலத்தில். உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. எனக்கெல்லாம் ஏகப்பட்ட பேச்சுவாச்சு வருது. என்னை எதுக்கு பெத்த, எனக்கு இதை கூட வாங்கி தர முடியாதுக்கு எதுக்கு என்னை பெத்த, அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கியே கொடுக்க முடியாது. ஆனால் தாயும் தகப்பனையும் பேசுகிற வார்த்தைகள் இன்னைக்கு ரொம்ப அதிகம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி பெற்றோர்களுக்கு கனம் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் தேவ சித்தம் செய்யவில்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக.
இவ்வளவு கற்பனைகளையும் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு. இவைகளை கை கொள்ளுகிறவர்கள் தேவ சித்தம் செய்கிறார்கள். இது வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம். இதை நம்ம செய்யணும். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை தேவ சித்தம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கு. எது தேவ சித்தம்? நீங்கள் ஜெபிப்பது தேவ சித்தம். இடைவிடாமல் ஜெபிப்பது தேவ சித்தம். எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பது தேவ சித்தம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அது தேவ சித்தம். அல்லேலூயா. வருமா அது ஸ்தோத்திரம்? சொல்லுங்க ஸ்தோத்திரம். இங்கே வரமாட்டேங்க. தாவீது சொல்றாருல்ல, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் எப்பொழுதும். நேத்தெல்லாம் காய்ச்சல், எனக்கு ராத்திரி கூட தூக்கமும் இல்லை, பயங்கர காய்ச்சல். சத்தத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களான்னு தெரில. என்னைக்கு எப்படி தான் நடத்த போகிறேன்னு தெரில நினச்சிருந்தேன். ஆனால் கர்த்தர் பலன் கொடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நேற்று நைட்டு கட்டில் உட்காந்துருக்கும் போது நான் சொன்னேன், இது எனக்கு ஞாபகத்தை வந்துச்சு. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பான்னு திரும்ப திரும்ப ஒரு 4-5 முறை சொன்னேன். என்னவோ தெரியாது, தேவன் ஒன்றை அனுமதிப்பாரானால் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். பலவீனத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். பலத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். பிரச்சனையிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். தேவைகள் சந்திக்கப்படாவிட்டாலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படி செய்கிறவன் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வான். அவனுக்காக தேவன் ஏதோ ஒன்றை செய்வார் ஆண்டவர். இந்த காலவேளையில் அன்பானவர்களே, இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவ சித்தத்தை சில வசனங்களோடு அடக்கி நிறைய சொல்லிட்டே போகலாம், டைம் இல்லை. தேவ சித்தத்தை ஒரு குறிப்பிட்ட வசனத்துக்குள்ள அடைக்கிற முடியாது, தான் நிறைய இருக்கு. அன்பானவர்களே, எது தேவ சித்தம் என்று நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். சிலர் சொல்லுவாங்க, நானெல்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, லண்டனில் நான் இருக்க வேண்டியவன், என் அறிவுக்கெல்லாம் நான் எங்கேயோ இருக்க வேண்டியது, சென்னையில் இருக்க வேண்டியது, ஏதோ மதுரையில் மாட்டிக்கிட்டேன், சென்னையில் மட்டும் இருந்தேன்னா என்ன ஆயிருப்பேன் தெரியுமா, ஏன் இருக்கிற அறிவுக்கும் நாலேஜுக்கும் திறமைக்கும் சென்னைக்கு போயிருந்தேன்னா எப்படியோ ஆயிருப்பேன் அப்படின்னு சில சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்கிறீங்கன்னு தான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்கே இருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை. தேவன் நினைச்சாருன்னா எந்த இடத்திலும் கர்த்தரவங்களை ஆசீர்வதிக்க முடியுன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எப்படி நடத்த விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் சில நினைச்சது நடக்காம கூட போயிருக்கலாம். நான் அப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சது விட்டு போச்சுது, நான் அது மட்டும் நடந்துருந்துச்சுன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட இடத்துல நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, ஆனால் யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டு அதை விட்டுட்டேன், இன்னைக்கு எனக்கு அது போயிருச்சுது அப்படின்னு சிலர்லாம் வருத்தப்படுவாங்க. தயவு செய்து வருத்தப்படாதீங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அந்த வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் போய் ஆசீர்வதிக்கப்படும் நினைக்கிறீங்கல்ல, அந்த வாய்ப்பு கிடைக்காம இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நம்புங்கள். கர்த்தர் எந்த இடத்திலும் வைத்து ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ரொம்ப முக்கியமானது அன்பானவர்களே, தேவ சித்தம் என்ன? மாம்ச இச்சைகள் இந்த உலகத்தில் அழிந்து போகும். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17 நான் வாசிக்கிறேன். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்ப எது முக்கியம்? தேவ சித்தம் செய்வதா, உலகத்தினுடைய மாம்சத்தின் இச்சைகள் பெரிதா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய சித்தம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவர் வைத்திருக்கிற ஒரு திட்டம் இருக்குல்ல, அங்க ஆண்டவர் கொண்டு போய் உயர்த்தி வைக்க விரும்புகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவ சித்தம்னு ஒன்று இருக்கு. ஹலோ, எல்லாருடைய வாழ்விலும் அவர் சித்தம் வச்சிருக்கார். என் பிள்ளை என்ன வாக்கணும்னு. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கொடுக்க அறிந்திருக்கும் போது, பெற்றோராகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு என் பிள்ளை எப்படியாயிலும் கஷ்டப்பட்டு அவனை பிச்சை எடுக்க வச்சிடணும் அப்படின்னு எந்த தாய் தாப்புனா அது நினைப்பாங்களா? எப்பேர் பட்டாளாவது அவனை தெருவழியே ஓட விடணும், பைத்தியமா சுத்தணும் அப்படின்னு எந்த அப்பா அம்மாவது அந்த பிள்ளைக்கு ஒரு சித்தம் வைப்பாங்களா? நம்மளே வைக்காத போது ஆமென் சகோதரன், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆமென், வயிற்றை கட்டி
வாயை கட்டி சொல்லுவாங்கள்ல, ஸ்தோத்திரம். நிறைய பேருடைய சொல்கிறாங்க, இந்திய தகப்பன் தாய் மாதிரி வேறு எந்த நாட்டிலையுமே இல்லையா. வெளிநாடுகள்லாம் பெற்று கொஞ்சம் வச்சுட்டு விட்டுறாங்க, அவனே வேலை பார்த்து அவனே படிச்சுக்கிடணுமா. ஆனால் இங்கே அப்படி இல்லை, நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிற வரைக்கும் என்ன வேலை செய்யவும் பெற்றோர் ஆயத்தம், எவ்வளவு கஷ்டப்படவும் ஆயத்தம். அதெல்லாம் செய்கிறாங்களே. உலக பிரகாரமான பெற்றோரை தன் பிள்ளைகளுக்கு உயர்ந்த சித்தத்தை வைத்திருக்கும் போது உன்னத தகப்பன் நமக்கு அப்படிப்பட்ட சித்தத்தை வைக்காமலா இருப்பார்? உங்க மேல தேவன் ஒரு பெரிய சித்தத்தை உங்க வாழ்வில தேவன் வைத்திருக்கிறதை மறந்து விடாதிருங்கள். நீங்க கஷ்டப்படணும்னு தேவ சித்தம் கிடையாது. நீங்க அழுது கொண்டிருப்பது தேவ சித்தம் அல்ல, வறுமையில் இருப்பது தேவ சித்தம் அல்ல, நீங்கள் உயர்ந்திருப்பதே தேவ சித்தம். ஆண்டவர் உயர்வான சித்தத்தை உடையவராக இருக்கிறார். ஆனால் ஒன்னே ஒன்று மாத்திரம் நீங்க கவனிக்க வேண்டியது, உலகமும் ஆமிசமும் தேவன் நமக்கு தரப்போகிற அந்த உயர்வு இருக்குல்ல, அங்க போக விடாம அது என்ன செய்து தடுக்கு. ஹல்லேலூயா. மாம்சம் இருக்கிற வரைக்கும் வாழ்நாள் முழுசும் இந்த மாம்சம் நம்மோடு என்ன செய்யும்? போராடும். ரொம்ப முக்கியம், பண ஆசை, மாம்ச இச்சை ஒரு மனிதனை தேவ சித்தம் செய்ய விடாமல், தேவனுடைய சித்தத்துக்கு போக விடாமல் குறுக்கி வழியிலேயே என்ன செய்து மடக்குகிறது. நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன். தேவ பிள்ளைகளை தேவ சித்தத்தை நோக்கி போறீங்க, ஆனா போக 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 இந்த மாம்சம் நம்மளை என்ன செய்ய மாட்டேங்குது? விட மாட்டேங்குது. அது நம்மளை பின்னாடி இழுக்குது, ஆசை காட்டுது, தடுமாற செய்து உலக இச்சைகளையும் ஆசைகளையும் காண்பித்து படம் காட்டுகிறது. அவைகளை நம்பி சிலர் விழுந்து போனார்கள், தடுமாறினார்கள். 13 வயதிலிருந்து ஏறத்தாழ ஒரு 20-22 வயது வரைக்கும் ரொம்ப முக்கியமான காலகட்டம். நீங்கள் தடுமாறுகிற காலம். குறிப்பாக 16 வயதிற்கு மேலே அது ஒரு பெரிய கஷ்டமான காலம், போராட்டம் நிறைந்த காலம். மனதிலே போராட்டம், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று தெளிவில்லாத காலம். ஆசை காட்டினால் விழுந்து விடுகிற காலகட்டம் அது. கண்களுக்கு கலர் தான் முக்கியமாக தெரியும். கண்களுக்கு பார்த்தா தான் விரும்புறதை செய்யணும்னு தோணும். ஒரு வேகம் அங்கே இருக்கும், யோசிப்பதற்கு டைம் இருக்காது. அந்த காலகட்டத்தில் எதையாவது செய்யணும்னு தோணும். இப்படி செய்தால் வரும் விளைவுகள் எல்லாம் மறைச்சிடும். ஆனால் எப்படியாக செய்து முடிக்கணும்னு தோணும். நல்லதோ கெட்டதோ அது அல்ல, எந்த பாவ சோதனை வந்தாலும் ஒரு வாய்ப்பாக நினைக்கும். இந்த காலகட்டத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள், வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, வாலிபர்களே, தயவு செய்து சொல்றேன், தேவ சித்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி மாம்ச இச்சைகள்ல விழுந்துடாதீங்க, இடம் கொடுத்துடாதீங்க. பயங்கர போராட்டம் எல்லாருக்கும் உண்டு, இரு பாலினருக்கும் உண்டு. இது கடைசி வரைக்கும் இருக்கும். 22 வயசுல முடிஞ்சிருமா? இல்ல. ஒரு 90 வயசு தாத்தாவை பார்த்து கேட்டாங்க, ஐயா நீங்க வயசாகி போச்சுது, தள்ளாடுறீங்க, உங்களுக்கு பாலியல் ஆசை எந்த வயசுல நின்றுச்சுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாராம், அது நிற்கும் போது சொல்றேன் அப்படின்னாராம். கல்லறைக்கு போற வரைக்கும் மாம்ச இச்சை மன உள்ளுக்குள்ள என்ன செய்யும்? இருக்கத்தான் செய்யும். அன்பானவர்களே, மாம்சம் இருக்கிற வரைக்கும் மாம்சம் என்ன இருக்கும்? ஆனா ஒண்ணு மிச்சம், நல்லா ஜெபிக்கிற ஒரு மனிதன் மாம்சத்தை மேற்கொள்ளுவான். பரிசுத்த ஆவியானவனுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஆண்டவர். நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவரையும் சித்தம் செய்ய கிருபை தாரும் என்று கேட்கிற ஒரு மனிதனுக்கு மாம்ச இச்சைகளை மேற்கொள்ளுக்கு தேவனே பலன் கொடுப்பார். அவன் விழுந்து போக மாட்டான். அவனுக்கு கண்களில் இருப்பதெல்லாம் கலர் அல்ல, அவன் கண்களில் இருப்பது தேவனுடைய உயர்வு. ஒரு மனுஷன் கத்தரை சார்ந்திருக்கிற மனிதன், தேவ சித்தம் செய்ய நினைக்கிற மனுஷனுக்கு எப்படி தெரியுமா தெரியும்? இங்க கீழே கிடக்கிறதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, தேவன் கொடுத்த தரிசனம் தான் கண்ணுக்கு தெரியும். பைபிள்ல பவுல் சொல்றாரு, நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறேன். இன்னைக்கு நான் பார்த்து நடக்கிறது இல்ல, எல்லாம் விசுவாசத்தை தான் வண்டி போயிட்டே இருக்கு. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார் என்று விசுவாசத்துல கர்த்தருக்காக ஓடுறேன்னு பவுல் சொல்றாரு பாருங்க. அன்பானவர்களே, தயவு செய்து ஒரு தகப்பனை போல உங்களுக்கு சொல்றேன், நீங்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற தேவ சித்தத்தை நீங்கள் அடைய விடாதபடிக்கு மாம்சமும் இச்சையும் மோகமும் இந்த உலகத்தில் பல்வேறு விதங்களில் கொண்டு வருகிறது. அன்றாட வாழ்வில் நிறைய செய்திகளை கேள்விப்படுறோம். நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, நல்ல வாய்ப்புகள் இருக்கு, ஆனா அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தடுமாறி கீழே விழுந்து அவங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் அடையாமல் போய்விட்டார்கள். கஷ்டப்பட்டு வெத்து வளர்த்து பிள்ளைகளை ஒரு இடத்துக்கு கொண்டு வர நினைக்கும் போது பிள்ளைகள் தடுமாறி விடுகிறார்கள். இங்க இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் தயவு செய்து தடுமாறி விடாதிருங்கள். நீங்கள் போக வேண்டிய இடம் ரொம்ப உயரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை உயர்வாக வைக்க விரும்புகிறார், தேவன் உயர்த்தி வைக்க விரும்புகிறார். நீங்கள் குறுக்க எங்கேயாவது நீங்கள் தனியாக நீங்களாக ஒரு வாழ்வை தீர்மானித்துக் கொள்ளாதிருங்கள். தேவன் தரும் உயர்வுக்காய் காத்திருங்கள். 2 மனுஷனை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆள் சிம்சோனு, இன்னொரு ஆள் யோசேப்பு. 2 பேரையும் தராசில் வச்சா ஒன்று மாதிரி இருக்கும். ஆமென். 2 பேர் மேலேயும் ஒரு தரிசனம் இருந்துச்சு. சிம்சோன் மேலே ஒரு தரிசனம், இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கக்கூடிய நியாயாதிபதி.
அவன் அவன் தலை சவரம் பண்ணக்கூடாது. அவனுடைய வாழ்க்கையில் தீர்மானத்தோடு வாழ்கிறவன். அன்பானவர்களே, அவன் அதை இழந்து போனான். இருவருக்கும் சோதனை வந்தது. எந்த மனுஷனுக்கு அது வரும். தேவன் அவனுக்கு கொடுத்த உயர்வு பெரிய உயர்வு. சிம்சோனை மாதிரி நீங்கள் படித்து பார்த்தா ஒருத்தர் கூட கிடையாதுங்க. பைபிளில் சிம்சோனை மாதிரி ஒரு நியாயாதிபதி இருக்கான்னு தேடி பார்த்தா எங்கேயும் கிடையாது. சாமுவேல் தீர்க்கதரிசியை விட, யோசுவாவை விட, மோசேயை விட சிம்சோனுக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் பெரிது. பரிசுத்தாவின் நிறைவு அவனுக்கு பெரிது. ஆளெல்லாம் தேவையில்லை. மோசேக்கு ஒரு யோசுவா தேவைப்பட்டது. சிம்சோனுக்கு எவருமே தேவையில்லை. ஒரு ஆள் போதும், 1000 பேரை சமாளிப்பான். அவ்வளவு பலன் அவனுக்கு இருந்துச்சு. அவன் மேல ஆண்டவர் வந்துட்டார்னா போதும், ஒருவராலும் கட்டி போட முடியாது. பெரிய பெரிய கயிறுகளை கட்டினாலும் தீயில் பட்ட நூல் போல் அருந்து போகும். அவ்வளவு வல்லமை. பிரைஸ் தி லார்ட். சிம்சோனை பேர கட்டால பெலிஸ்தர் நடுங்குவார்கள். அவ்வளவு பராக்கிரமசாலி. தேவன் அவனை கொண்டு செய்ய வேண்டிய திட்டம் நிறைய வச்சிருந்தார். எல்லாவற்றிலையும் அவன் இழந்து போனான். காரணம் என்ன? தேவ சித்தத்தின் மேல் கண் வைக்காமல் பூமிக்குரியவர்கள் கண் வைத்தான். தெளிலால் வீட்டுக்கு போனான். ஒரு வேசு வீட்டுக்கு போனான். தெளிலால் மடியில் படுத்திருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோனே, நீ இருக்க வேண்டிய இடம் தெளிலால் வீடு அல்ல. நீ இருக்க வேண்டிய இடம் கர்த்தர் உனக்கு கொடுத்த வேலை, அவர் கொடுத்த அபிஷேகம், அவர் கொடுத்த ஊழியம், அவர் செய்து உனக்கு உயர்த்தி வைப்பதற்காக உன்னை அழைத்திருக்கிறார். என்னவெல்லாம் சிம்சோனுக்கு கர்த்தர் சொல்லி வச்சிருந்தார் பாருங்க. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவுக்கு சொல்லி கொடுக்காரு. பிள்ளை இப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளை இப்படிலாம் இருக்கணும். எவ்வளோ பக்குவமாக ஆண்டவர் அவள் சொல்லி கொடுத்து பக்குவமாக வளர்த்து கடைசியில் போய் அவன் செய்த பாவம், உலக இச்சை, மாம்சத்தின் இச்சை அவனை கீழே தட்டி விட்டது. உங்களுக்கு தெரியும், அவன் குருடனாகி கண்கள் பிடுங்கப்பட்டவனாக பெலிஸ்தியர் மத்தியில் மாண்டு போனதை ஆமென் நாம் அறிகிறோம். இதே சோதனை தான் யோசேப்புக்கும் வந்தது. யோசேப்பு சோதனையில் ஜெயித்தான். அவனுக்கும் அவனுடைய வயதும் ஒரு 17 வயது தான். எல்லா வாலிபரும் வாய்ப்பாக கருதுகிற அந்த வாலிப வயதில் தான் அவனுக்கு ஏற்பட்ட சோதனை. ஜெயிக்க நினைத்தான். வஸ்திரம் போனாலும் போகட்டும் என்று ஓடிவிட்டான். அன்பானவர்களே, யோசேப்பு தன் மாம்ச இச்சைகளை அடக்கி கொண்டான். அவன் மனதில் வைத்திருந்ததெல்லாம் இம்மைக்குரிய ஆசைகள் அல்ல. எப்படியாகிலும் தேவன் எனக்கு ஒரு சொப்பனம் தந்தார். அந்த சொப்பனத்தை தடுத்து நிறுத்துவதற்கு வருகிறதான சோதனை தான் இது. இந்த சோதனை விழுந்து விட மாட்டேன், என் தேவனுக்காக நிற்பேன் என்று பாவத்தை விட்டு ஓடி போனான். கர்த்தர் யோசேப்பை எங்கே கொண்டு வைக்க நினைச்சாரோ அந்த இடத்துல கர்த்தர் அவனை கொண்டு வைத்தார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது யோசேப்புக்கு மட்டுமல்ல, உனக்கும் உங்களுக்கும் அது தருவார். தேவ பிள்ளையே, உங்களை கொண்டு உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பதற்கு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. மிக உயர்ந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. நீங்களாக ஒரு தாழ்ந்த ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளாதீங்க. அழிந்து போகிறதான காரியத்தை தெரிந்து கொள்ளாதீங்க. உங்க தடுமாற்றம் வேண்டாம். கண்ட்ரோலிங் பவரை கர்த்தர்ட்ட கேளுங்க. நான் மீண்டும் சொல்றேன், பெரியவங்களே, வாலிபர்களே, நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட முடியும். ஆண்டவர் பலத்தை கொடுத்துருவார் உங்களுக்கு. நீங்க தடுமாற மாட்டீங்க. அந்த வைராக்கியம் கிடைச்சிரும். உங்க கண்களுக்கு நல்லா தெரியும், என்னை கர்த்தர் அழைத்தது இதுக்காக அல்ல, என்னை கர்த்தர் அழைத்தது உயர்ந்த காரியத்திற்காக என்னை தேவன் அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் சோதனைகளை மேற்கொண்டார். சாத்தான் கொடுக்கிற உணவு அல்ல எனக்கு முக்கியம், சாத்தான் தருவேன் என்று சொன்ன புகழ் அல்ல எனக்கு முக்கியம், சாத்தான் தருகிற வணங்குதல் அல்ல எனக்கு முக்கியம், இந்த உலகத்தின் மேன்மைகள் எனக்கு முக்கியம். பிதா என்னை எதற்காக அழைத்தாரோ, சிலுவையில் இயேசு மரித்து உயிர்த்தெழ வேண்டிய தேவ திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். அநேக பரிசுத்தவான்கள் கண்களுக்கு முன்னாடி என்னவெல்லாம் கவர்ச்சியான படமெல்லாம் காண்பிக்கப்பட்டது. ஆனால் தேவ ஜனங்கள் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். ஐயா, தோற்று போனவர்களை நீங்கள் பார்க்காமல் ஜெயித்தவர்களை உங்கள் கண்கள் பார்க்கட்டும். நீங்கள் தோற்க பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். தோற்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஜெயிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். உங்களால் செய்ய முடியும். நீங்கள் ஜெபம் பண்ணா வெற்றி பெற முடியும். கர்த்தர் வைத்திருக்கிற அந்த உயர்வுக்கு நேராக கர்த்தர் உங்களை கட்டாயம் கொண்டு போக முடியும். தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, ரகசியமான தேவ சித்தத்தை நான் தோண்டி பார்க்காமல் என்னை ஒப்பு கொடுத்துட்றேன்.
பகுத்தறிய வேண்டிய தேவ சித்தத்தை பகுத்தறி ஜெபம் பண்ணி கண்டுபிடித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் வெளிப்படுத்தப்பட்ட வசனமாகிய தேவ சித்தத்தை கீழ்ப்படிந்து அதை செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு இந்த 3 தேவ சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும்படி கேட்கிறேன். இரண்டாவதாக நான் ஒன்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அன்பானவர்களே, தேவனுடைய சித்தத்தை செய்தவர்கள் யார் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் செய்யப்பட்டது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் பிதாவின் சித்தம் யார் செய்கிறா அப்படின்னா, தூதர்கள் பிதாவின் சித்தம் செய்தார்கள். அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள், அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். பரலோகத்தில் தேவனுடைய துதி இருக்கு, தூதர்கள் அதை அங்கே செய்கிறார்கள். இயேசு பிறக்கும் போதும் அவர்கள் அதை நற்செய்தி அறிவித்தார்கள், துதி பாடினார்கள். ஸ்தோத்திரம். சங்கீதம் 103:20 பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களை அவரை ஸ்தோத்தரியுங்கள். லூக்கா 1:26 படிக்கிறோம், 6ஆம் மாதத்தில் காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தனாகி யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவன் அனுப்பப்பட்டான். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது தேவதூதர்கள் தேவ சித்தத்தின்படி அந்த நற்செய்தியை மரியாளுக்கும் அறிவித்தார்கள், யோசுவாவுக்கும் சொன்னார். மேய்ப்பர்களுக்கும் அவர் சொன்னாங்க. மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தார்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5-6 படிக்கும்போது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது தூதர்கள் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று தூதர்கள் பிதாவின் சித்தம் செய்து அதை அறிவித்தார்கள். அப்போஸ்தலர் 1:11 இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு கலிலேய மனுஷரை ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் நடுவில் எப்படி அவர் வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்று அவருடைய 2ஆம் வருகை பற்றியும் தூதர்கள் தேவ சித்தத்தின்படி மக்களுக்கு அறிவித்தார்கள். ஸ்தோத்திரம். நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது, தூதர்கள் அவர்கள் தூதர் அல்லவா, அவங்க பிதாவின் சித்தம் செய்யலாம். பூமியில் நாமெல்லாம் சாதாரண மனுஷர்கள், மாம்சம் இரத்தம் உடையவர்கள், நாம் பிதாவின் சித்தம் செய்வது அவ்வளவு எளிதல்ல என்று நீங்கள் நினைத்தால், இயேசு கிறிஸ்து நமக்காக மாம்சமும் இரத்தம் உடையவராக பூமியில் வந்து பிதாவின் சித்தம் அவர் செய்தார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் செய்யப்படுகிற பிதாவின் சித்தத்தை பூமியில் செய்வதற்காக இயேசு கிறிஸ்து சாதாரண மனுஷனாக பிறந்தார். சாதாரண மனுஷனாக பிறந்த இயேசு கிறிஸ்து பிதா சித்தம் செய்ய முடியுமானால் நீங்களும் நானும் பிதாவின் சித்தம் செய்ய முடியும். நம்புறீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் படிக்கிறோம், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்னு இயேசு சொல்றார். யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. சாப்பாடு எனக்கு அவர் சித்தம் செய்கிறதான்றார். ஆண்டவர் தேவ சித்தம் செய்கிறவராக இருந்தார். அன்பானவர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், தேவனுடைய சித்தத்தை செய்ய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறார். ஆண்டுடைய சித்தம் செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய 3 விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவ சித்தம் செய்ய 1, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மத்தேயு 12:50 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான் என்றார். பிதாவின் சித்தம் செய்தவர்கள் தான் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, யார் பிதா சித்தம் செய்கிறாங்களோ அவங்க யாருன்னா எனக்கு சகோதரி, எனக்கு சகோதரன், எனக்கு தாய். அப்போ பிதாவின் சித்தம் செய்கிறவங்க தான் அந்த குடும்ப எல்லைக்குள்ளே வர்றாங்க. என் குடும்பம்னு சொல்றார். யார் பிதாவின் சித்தம் செய்கிறாங்களோ அவங்க என்னுடைய குடும்பம், எனக்கு தாயா இருக்கிறாங்கன்றார். அங்கே ஒரு குடும்ப உறவை இயேசு வலுப்படுத்துகிறார். மட்டுமல்ல, மத்தேயு 7:20, 21, 26 போன்ற வசனங்களை படிக்க நேரம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு வசனத்தை சொல்கிறேன், 21 வசனம் நினைக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இயேசு அதை நிறைவேற்றினார், பிதாவின் சித்தத்தை. வெறும் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற ஆட்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லையா. யார் பிதாவின் சித்தம் செய்கிறாங்களோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். 1, பிதாவின் சித்தம் செய்ய, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய,
ஒரு வசனத்தை ஏற்றுக்கொள்வோமாக. வசனத்தை தள்ளிடாதீங்க. அவர் நமக்கு கொடுத்த கட்டளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய கட்டளை நமக்கு ஆசீர்வாதம். 2, தேவன் நமக்கு வைத்திருக்கிற அவருடைய சிலுவையை ஏற்றுக்கொள்ள முன் வாருங்கள். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நமக்கான ஒரு சிலுவையை அவர் வைத்திருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிலுவை. ஆனால் அந்த சிலுவை திராணிக்கு மேலானது அல்ல, நம்மால் சுமக்க முடியாத சிலுவை அல்ல. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை சுமந்தார். நாம் அவருக்காக சிலுவை சுமக்க நம்மை ஒப்பு கொடுப்போமாக. சிலுவை சுமப்பது என்பது கஷ்டம்தான். ஆனால் சிலுவை கஷ்டத்துக்கு நேராக கொண்டு போகவில்லை, சிலுவை வெற்றிக்கு நேராக கொண்டு போகுது. சிலுவையின் முன்பகுதியை மட்டும் பார்க்காதிருங்கள், சிலுவையின் பின்பகுதியை பாருங்கள். எந்த சிலுவை உபத்திரவமோ அந்த சிலுவை தான் வெற்றியின் சின்னமாகவும் மாறி போனது. நம்முடைய வாழ்வில் சிலுவை போன்ற அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் கவலைப்படாதீங்க. அதே சிலுவையை வெற்றியின் சின்னமாக கர்த்தர் மாற்றி போடுவார். இயேசு சிலுவையில் மரிக்கிற வரை அந்த சிலுவை அற்பமானதாக இருந்தது. ஆனால் இயேசு என்றைக்கு சிலுவையில் மரித்தாரோ அன்று முதல் சிலுவை எல்லாராலும் மரியாதையாக பார்க்கிற ஒரு பொருளாக மாறி போனது. அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஒரு மரசிலுவை எடுத்துக்கொண்டு சுமப்பதல்ல. சிலர்லாம் அந்த வசனத்தை வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு சிலுவை கழுத்தில் தொங்க போடுறாங்க. பாருங்க, நெஞ்சை திறந்து காமிக்காங்க. நான் சில பார்த்துருக்கேன், சட்டையை பட்டின கலந்து நான் பாருங்க சிலுவை போட்டிருக்கேன்றேன். எப்போ இந்த சிலுவையை சுமக்க சொல்லலை, அவர் இயேசுவுக்காக பாடுகளை சகிக்கணும்னு சொல்கிறாரு. என்ன சூழ்நிலை வந்தாலும் பாடுகள் மத்தியில் இயேசுவை பின்பற்றணும். இயேசுவை பின்பற்றி போகும்போது சிலுவை வந்தாலும் சுமந்து போகணும். கொஞ்ச நேரம் சிலுவை சுமந்தவனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பார். ஆனால் வாழ்நாளெல்லாம் இயேசுவுக்காக சிலுவை சுமக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காம இருக்க மாட்டார். கஷ்டங்கள் மத்தியிலையும் இயேசுவை தேடினால் நிச்சயமாக இயேசு கைவிட மாட்டார். அன்பானவர்களை, வேத வசனங்களை படித்து பார்க்கும்போது அந்த சீமோன் என்கிறவன் கொஞ்ச தூரம் இயேசுவுக்கு சிலுவை சுமந்தானே, அவனுடைய பிள்ளைகளை பற்றி பார்க்கும்போது அவர்கள் அரசியலில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்திருக்கிறார்கள், பட்டணத்தின் கவர்னர்களாக இருந்திருக்கிறாங்க. அவனுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பிள்ளைகளின் எதிர்காலங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்களும் நானும் இயேசுவுக்காக கஷ்டங்களை சகித்தாலும் பெரிய வெற்றிகளை ஆண்டவர் நிச்சயம் நமக்கு தருவார். ஒரு நாள் வரும், உயர்வில் கொண்டு வந்து கர்த்தர் நம்மை வைப்பார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சங்கீதம் 22 தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அதில் நிறைய வசனம் இருக்கு. அன்பானவர்களே, இது எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். அது இயேசுவின் பாடுகளுக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை. அது எல்லாத்தையும் இயேசு அறிந்திருந்தும் அந்த சிலுவை சுமப்பதற்கு யோசிக்கவில்லை, அவர் சுமந்தார். மத்தேயு 26:39 படிக்கும்போது, சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவருடைய ஊழியமும் அவர் சித்தப்படி செய்தார். அவருடைய சிலுவை பாடுகளும் அவர் சித்தப்படி செய்தார். இயேசு பிதா கிட்ட சொன்ன வார்த்தை, ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. ஆமென், ஹல்லேலூயா. எந்த ஜெபத்தில் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக பிதாவின் சித்தம் சொன்னாரோ, அதை இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தார். அவருடைய ஜெபமெல்லாம் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. மூன்றாவது சொல்றேன், கெத்செமனேயில் இயேசு ஜெபித்த ஜெபம் நாம் பண்ணுவது கடினமானது தான், கஷ்டமானது. அது எல்லாரும் செஞ்சிட முடியாது தான், கஷ்டமான ஜெபம் தான். உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்வது கஷ்டமானது தான். ஆனால் இயேசு அதை செய்தார். எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் நானும் சொல்ல வேண்டியது, உங்க சித்தத்தின்படி ஆக கடவுது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்வில் உங்க சித்தம் மட்டும் நடக்கட்டும் ஆண்டவரே. 2 கரம் கூப்பி சொல்லுவோமா, ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி என் வாழ்வில் நடக்கட்டும், உங்க சித்தத்தின்படி எனக்கு செய்யும் ஆண்டவரே. ஒரு முறை ஏன்னா நம்ம என்ன செய்யணும்னு பல விதங்கள் ஐடியா அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. அவர் சித்தத்தின்படி செய்ய நம்மை ஒப்பு கொடுத்தால் உயர்ந்த சித்தத்தை நமக்கு ஆண்டவர் தருவார். கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தேவனே. பிதாவே மை ஸ்தோத்திரம். உங்களால் முடிஞ்சா எழுமி நின்று ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah.
ஆண்டவரே, கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். வாய் திறந்து சொல்றீங்களா சகோதரியே, சகோதர? வாய் திறந்து சொல்றீங்களா? உம்முடைய சித்தம் என் வாழ்வில் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சித்தத்துல நான் ஒரு பகுதியா இருக்கணும்பா. என் வாழ்வில் உள்ள உம்முடைய சித்தத்துல நானும் இணைஞ்சுக்கிடணும் ஆண்டவரே. உங்க சித்தம் வேறாக இருக்க என் சித்தம் வேறாக இருந்து விடக்கூடாது. உங்க சித்தமே என் சித்தமாய் மாறட்டும். உங்க விருப்பமே என் விருப்பமாய் மாறட்டும். தயவு செய்து சில வரிகளை மட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எனக்கு உதவி செய். உங்க சித்தம் செய்ய விடாமல் தடுக்கிற பிசாசின் வல்லமைகளை அப்புறப்படுத்தும். உங்க சித்தத்தை செய்ய விடாமல் தடுமாற பண்ணுகிற உலக இச்சைகளை மேற்கொள்ள கிருபை செய்யும். உங்க சித்தத்தின்படி செய்ய விடாமல் தடுக்கிற பொருளாசை, பண ஆசை, உங்க சித்தத்தின்படி செய்ய விடாமல் தடுக்கிற மனித சக்திகள், இது எல்லாவற்றையும் மேற்கொள்ள கிருபை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சோனை போல தடுமாறி விடாமல் யோசேப்பை போல நின்று பிடிக்க தேவன் கிருபை செய்யும். ஆண்டவரே, யோசேப்பும் கூட தடுமாறி இருந்தால் சிங்காசனத்தில் போய் அமர்ந்திருக்க முடியாது. அவன் கண்ட சொப்பனம் நடக்காமலே போயிருக்குமே ஆண்டவரே. அப்பா, சொப்பனத்தை விட உலக ஆசை பெரிதல்ல என்று தூக்கி எறிந்த யோசேப்பை போல உம் சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் மக்களை கவரும் புஷ்பம் போல் என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். ராஜா, ஆண்டவரே, என்னையும் உங்க சாயலாக மாத்திடுங்கப்பா. பல நேரங்கள்ல போராடுகிறோம், வெற்றி பெற போராடுகிறோம், உன் சித்தம் செய்ய போராடுகிறோம். இயேசுவே, நாங்கள் தடுமாறிடக்கூடாது ராஜா. ஹல்லேலூயா. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை தாரும். எங்க சபையின் வாலிபருக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை தாரும். எங்க சபையில் உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு, பெரியவங்களுக்கு தேவ சித்தத்தின்படி வாழ பலன் கொடுங்க ஆண்டவரே. எங்க எல்லாருடைய வாழ்விலும் தேவ சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு, உலக சிற்றின்பங்களோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு, அந்தரங்க பாவத்திலே மூழ்கி போயிருக்கிறவர்களுக்கு தேவன் பலன் கொடுத்து அதிலிருந்து வெளியே கொண்டு வரும் ஆண்டவரே. வெளியே கொண்டு வரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகளை பாவத்தின் அடிமைத்தனத்தில் வெளியே கொண்டு வரும் ஆண்டவரே. வேண்டாம் ஐயா பாவம். இயேசுவே, உமக்காக வாழ வைராக்கியம் தாரும் ஆண்டவரே. இம்மைக்காக அல்ல, மறுமைக்காக வாழ பண்ணும் ஆண்டவரே. உலக ஆசைக்காக அல்ல, இயேசு வரும்போது நித்திய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே. கைவிடப்பட்டவர்களாய் அல்ல ஆண்டவரே. ஒரு நாள் திடீரென்று வருகிற போது நாங்கள் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. உம்மை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்க வேண்டும். இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை தூக்கி எறிய பலன் கொடுங்க ஆண்டவரே. பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையில அப்பா சமூகத்துக்கு வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, உலக பாவமும் தந்திரமான சாத்தானும் தேவ சித்தம் செய்வதை தடுத்து விடக்கூடாதப்பா. ஆண்டவரே, அப்பா, உங்க சித்தத்துக்கு முன்னாடி, உங்களுக்கு முன்னாடி இந்த இம்மைக்கான ஆசையெல்லாம் பெருசா தெரியாது. எங்களுடைய காதுகள், எங்கள் கண்களின் பார்வை, வாயின் வார்த்தை, மனதின் சிந்தனை, இதெல்லாம் ஆண்டவரே உங்க சித்தம் செய்யறதுக்காக முன் வரட்டும். உங்க சித்தம் செய்யறதுக்கு முன் வரட்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபிக்கிறப்பா. இங்கே நிற்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உங்க சித்தம் மட்டும் நடக்கட்டும். உங்க சித்தம் மட்டும் நடக்கட்டும். கர்த்தருக்காக ஒரு வைராக்கியமான வாழ்வை ஆண்டவர் தார். குறிப்பாக வாலிபருக்காக, இளைஞருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது, தனிமையில் இருக்கும்போது, நண்பர்களோடு சேர்ந்து போகும்போது,
ஆண்டவரே, நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது. கர்த்தரனை அழைத்திருக்கிறார், அவர் சித்தம் செய்ய என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆண்டவரே, அவர்கள் வைராக்கியமாக நிற்கட்டும். ஆண்டவரே, உங்க சித்தம் செய்வதிலே போராடட்டும். ஆண்டவரே, தேவ சித்தத்தை செய்வதற்காக அவர்கள் போராடட்டும். ஆண்டவரே, ரத்தம் சிந்தும் அளவுக்கு கூட பாவத்தை ஜெயிப்பதற்காக அவர்கள் போராடட்டும். ஆண்டவரே, யோசேப்பை போல ஜெயிக்கட்டும். யோசேப்பை போல ஜெயிக்கட்டும். அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். மகிழ்ச்சியோடு இங்கிருந்து போகப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.